Hi friends, welcome to KD Service channel. இது வந்து borewell sub motor 5 HP brand வந்து Texmo. இந்த மோட்டர் தான் இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு, அப்புறம் மேனுஃபேக்சரிங் டேட்டு, அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா 5 HP 3.70 கிலோவாட்ஸு, அது இல்லாமல் 2800 RPM இதுதான் வந்து இதில் போட்டிருக்காங்க. இப்போ வந்து மோட்டர் அன்பாக்சிங் பண்ணிடலாம். மோட்டர் மேலே வந்து முதல்ல ஸ்டாப்லர் பின் போட்டுருந்துருப்பாங்க. அந்த ஸ்டாப்லர் பின்னை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஒரு சின்ன பை இருக்கும். அந்த பையில் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு இருக்கும். இது வந்து வாரண்டி கார்டு. வேறு என்ன வச்சுருக்காங்கன்னா, அப்புறம் வந்து இந்த கூலிங் டேப்பு வச்சுருக்காங்க. இந்த கூலிங் டேப்பு, அதுக்கப்புறம் இதில் வந்து விதை வச்சுருப்பாங்க. எல்லா மோட்டர்லேயுமே வந்து டெக்ஸ்மோ மோட்ரு, எந்த மோட்டர் எடுத்துக்கிட்டாலுமே அதில் வந்து விதை கொடுத்துருப்பாங்க. அந்த விதையை வந்து நாங்கள் வயக்காட்டிலே தூக்கி போட்டோம், எங்கேயாவது முளைக்கட்டும்னு சொல்லிட்டு. மரத்தோட விதை, ஏதோ ஒரு வேப்ப மரம், அந்த மாதிரி புளிய மரம், ஏதாவது ஒரு மரத்தோட விதை தான் கொடுப்பாங்க. அதை வந்து போட்டாச்சு. இப்போ வந்து மோட்டரை வந்து பிரித்தாச்சு. இதுதான் வந்து மோட்ரு. இந்த மோட்டரோட டைப் வந்து V4ன்னு சொல்லுவாங்க. எப்போ வந்து இது பார்த்திங்கன்னா, எப்போ வந்து மோட்டர் ஓப்பன் பண்ணாலும் அதை வந்து சுற்றி பார்த்துருங்க, பிடிக்காமல் இருக்கா என்னன்னு. அதுவும் இல்லாமல் தண்ணி வந்து முக்கியமாக இறக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிடணும். தண்ணி வந்து ஒரு சில மோட்டரில் ஊற்றி வைப்பாங்க, ஒரு சில மோட்டரில் இருக்காது. அதனால் சப்பு மோட்டர் எப்போ இறக்குனாலும் தண்ணி வந்து செக் பண்ணிடுங்க. நல்லா பேக்கிங் பண்ணி அடிப்படாமல் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு மேலே இருந்த கவர் வந்து சாஃப்ட் அடிப்படாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த கவர் வச்சு அனுப்பி விட்ருந்தாங்க. ஆரஞ்சு கவர், அதை கழட்டி போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ பம்பை அன்பாக்சிங் பண்ணலாம். இந்த ஸ்டாப்லர் பின்னை முதல்ல எடுத்துடலாம். திருப்பி வச்சு எடுத்துகிட்டு மேலே இருக்க கவர் எடுத்துடலாம். கவரை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க பம்ப் எடுத்துடலாம். இந்த பம்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 அடிக்கு வருது ஹைட்டு. எடுத்துகிட்டு இப்போ இதோட ஸ்டேஜு, அப்புறம் எல்லாமே வந்து அந்த நேம் பிளேட்டில் போட்டிருப்பாங்க. அதை வந்து நம்ம பார்த்து எத்தனை ஸ்டேஜ் என்னன்றதை அதில் வந்து பார்க்கலாம் நேம் பிளேட்டில். இது வந்து திருப்பி முதல்ல பம்பும் வந்து சுற்றுதான்னு பார்த்துடணும். பார்த்தீங்கன்னா பம்பு வந்து சுற்றுது. ஓகே, பம்பு ஓகே. இப்போ வந்து நேம் பிளேட்டில் வந்து இது எத்தனை ஸ்டேஜ் என்னன்றத இன்ஃபர்மேஷனை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 37 ஸ்டேஜு. S1 ஸ்டார் கனெக்ஷனு, 3 ஃபேஸு, 415 வோல்ட்டு, 5 HP எல்லாமே போட்டிருக்காங்க டீட்டெயிலாக. ஆம்ஸ் வந்து மேக்ஸிமம் ஆம்ஸ் வந்து 10. இது வந்து பார்த்திங்கன்னா NRV. இதை எக்கரண்ட்டை கொண்டு மோட்டர்லேருந்து கழட்டாதீங்க. இது இருந்ததுன்னா மோட்ரு ரிட்டர்ன் இழுக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் இதை கழட்டாதீங்க. இது வந்து உங்களுக்கு இருக்கிறது சேஃப்டி தான். ஓஸ் போட்டு தண்ணி எடுத்து விடும்போது திரும்ப மண்ணில் விட்டாங்கன்னா ரிட்டர்ன் இழுக்கும்போது உள்ளே மண்ணை இழுத்துரும். அந்த மாதிரி தான் டேமேஜ் ஆகும். இம்ப்ளர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.